ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீட் 2024 வந்து கட் ஆஃப். சரி, நீட் கட் ஆஃப் வந்து ஏறுதா இறங்குதா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ப்ரோ 1000 வீடியோ இருக்குது. இப்போது நீட் கட் ஆஃப் வந்து பற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே அதுதான் கிடையாது. நான் வந்து நீங்கள் போடுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக தான் ஒரு நீட் கட் ஆஃப் போகிறாங்க, இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் நீட் கட் ஆஃப் போகிறாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீட் 2024 அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீட் கட் ஆஃப் ஏறுதா இறங்குதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேச வேணா, வீடியோக்குள்ளே போனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் மீ ஷாம் அண்ட் ஐ எம் நீட் 2024 ஆஸ்பிரண்ட். ஸோ வெயிட்டிங் ஃபார் தி கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் என் காலேஜ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் ஃபார் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தோன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெலிகிராம் சேனல் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ ஐ ஹேவ் எ டெலிகிராம் சேனல். ஸோ அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்குது. என்ன ப்ரோ இருக்கும்போது அந்த டெலிகிராம் சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆல் டாப் இன்ஸ்டியூட்ஸோட கொஷின் பேப்பர்ஸ், மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோட பர்சனல் நோட்ஸ், அதை தவிர வந்து நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸோட நோட்ஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே என்னோட கம்ப்யூட்டரில் ஒரு 2 ஜிபிக்கு நிறைய பிடிஎஃப் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போய் அந்த டெலிகிராம் சேனலில் தான் அப்லோட் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிரச்சனையும் அவதான் சார். ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா சார்? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா 92.5% ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. தென் 7.5% கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ரிசர்வேஷன்ஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ 92.5% ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 8 to 10 மார்க்ஸ் கிட்ட இன்க்ரீஸ். தென் பிசிஎம், எம்பிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கட் ஆஃப் இருக்குது. பர்சனலாக என்னோட வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ வந்து இட் மே வெரிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. நான் இங்கே வீடியோவில் ஷோ வராமல் தான் இந்த கட் ஆஃப் வந்து இருக்க போகுது. ஸோ ஏன் ப்ரோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? அதாவது 9% வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ அதுக்கான என்னென்ன ரீசன் இருக்கலாம்? மேபி ஸோ திஸ் ஃபேக்டர்ஸ் இட் மேபி அஃபெக்ட் தி கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு சில ரீசன்ஸ் வந்து எனக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரெடக்ஷன். அஃப்கோர்ஸ் சிலபஸ் வந்து கிட்ட 93 சாப்டர்ஸ் ஐ திங்க். ஸோ அதுலேருந்து ஒரு 72 சாப்டர்ஸ் கிட்ட வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெடியூஸ் பண்ண பர்டிகுலர் சாப்டர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் ரெடியூஸ் அதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு நம்மளால் வந்து மோர் டைம் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். 93 சாப்டர்ஸ் கொடுக்க வேண்டிய டைம் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த 72 சாப்டர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஒரு சிங்கிள் சாப்டர் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுனால அதோட கான்செப்ட் டெப்த்தை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக வந்து அதை வந்து கேட்ச் அப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதனால் என்ன இருக்குன்னா மோர் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கூட அவங்களால வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் சாப்டரில். ஸோ இது வந்து ஒரு மெயின் க்ரைட்டீரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆனது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இவன் அதில் தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அதை நல்லா படித்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸோட எண்ணிக்கை தான் வந்து இயர் டு இயர் வந்து நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ நீட் ஆஸ்பிரண்ட் நீட் படிக்கிறவங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் நிறைய யூடியூப் சேனல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ஏறதான் போகுது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ப்ராபபிளாக ஒரு ரீசன் ஒன்று இருக்குன்னா, அதாவது தேர்ட் ரீசன் நம்ம என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ், நோட்ஸ், டெஸ்ட் இதை பற்றின அவேர்னஸ். பேசிக்காக வந்து நம்ம இதுக்கு ஒரு 3 to 5 years பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு கொஸ்டின் பேப்பர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நீட்டில் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்லையோ இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்போ நல்ல ஒரு டீச்சரோட கைடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து நீட் கிராக் பண்ண முடியும். இன்னும் சின்ன விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இல்லை மோர் ஓவர் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நல்ல வித்தியாக இருக்கவங்க வந்து 10th standard 8th standardலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் கண்டிப்பாக நீட்டு கட் ஆஃப் வந்து ஏறதான் போகுது. தேர் இஸ் சம் சான்ஸ் அது என்னன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு. எதை வச்சு ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த N2O2 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு பார்த்தீங்களா? லீக் ஆகல. ஐ மீன் ஒரு தஞ்சாவூரில் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த N2O2 டைப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்ததாகவும் நியூஸில் நிறைய இருக்குல்ல. இந்தமாரி இந்த ஒரு பர்டிகுலர் திங் வந்து கட் ஆஃபை வந்து ஸ்லைட்டாக வந்து ஐ திங்க் நம்ம ப்ரெடிக்ஷன்லேருந்து ஸ்லைட்டாக வேரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தோணுது. பர்சனலாக எனக்கு தோணுது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி ஆர்டர். லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து ஸ்லைட்டாக டிஃபிகல்ட்டி ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லைட்டாக. அதாவது ஈவன் பயாலஜி வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். பயாலஜி எப்போவுமே எந்த இயர் எடுத்தாலுமே பயாலஜி வந்து ஈஸியாக தான் இருக்க போகுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பயாலஜி தான் படிக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஆட்டத்தை சேர்த்துக்கூடாது, வெளியேற்றுங்க. தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி லாஸ்ட் இயரும் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. இந்த இயருமே வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு. என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த இடம் வந்து அதாவது சாப்டர்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தால நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து ஈஸியாக கெமிஸ்ட்ரி வந்து கோப்பப் பண்ண முடிஞ்சுது. நிறைய டைம் ஒரு சாப்டருக்கு நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால.
ஸோ அதுக்கடுத்த ரீசன் என்னென்னா இங்கே செக் பாயிண்ட் ஃபிசிக்ஸ் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தது, பட் இந்த இயர் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஹார்ட் பண்ணியிருக்காங்க சாப்டரை. மோர் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு. இப்போ என்சிஆர்டி நாளாக பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ரொம்ப ரேராக தான் ஃபிசிக்ஸ் படிப்பேன். ஸோ இந்தமாரி பசங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப் ஆக்கி விட்டுச்சு. பட் எனிவேஸ் எம்சிக்யூஸ் ஓவராலாக சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. பட் கொஞ்சம் லென்த்தி கொஷின்ஸ் இருந்ததோன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக எக்ஸ்பெக்ட் இருந்தது. தென் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போன இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது லென்த்தி கொஷின்ஸாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் வி ட்ரை, நமக்கு ஆன்சர் வந்து ஷூராக கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆனால் ஒரு பெட்டர் காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எனிவேஸ் ஹோப் ஃபார் யூ கேஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது சஜஷன் உங்களுக்கு இருந்தாலும் இங்கே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் பர்சனலாக ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் என்கிட்ட கோரால் வந்து நீங்கள் வந்து மிச்சம் கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலை பற்றி போய் பாருங்கள். எல்லா நோட்ஸ் கிட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பர்சனலாக நிறைய ஹெல்ப்னாலும் என்கிட்ட நீங்கள் வந்து அதிகமாக கேட்கலாம். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.